நகைகள் அடகு வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து மீட்டு மீண்டும் தங்களிடம் குறைந்த வட்டியில் அடகு வைத்துக் கொள்ளலாம் என கூறி சென்னையில் நூதன மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவரோட மனசுல ஆசைய தூண்டணும் என சதுரங்க வேட்டை வசனத்திற்கு ஏற்ப ஒருவர் மனதில் நம்பிக்கையை வளர்த்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் சென்னை ராயபுரத்தில் அரங்கேறியுள்ளது. ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த கங்கா என்பவர் தனது 12 சவரன் நகைகளை ஒரு நிறுவனத்தில் அடகு வைத்துள்ளார். அப்போது நண்பர் ஒருவர் மூலம் பழக்கமான முருகன் என்பவர் அடகு வைத்துள்ள நகைகளை மீட்டு தருவதோடு அதனை குறைந்த வட்டிக்கு தங்களிடமே அடகு வைத்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். குறைந்த வட்டி என்பதால் இந்த யோசனைக்கு கங்கா செவிசாய்த்த நிலையில் 12 சவரன் மதிப்புள்ள நகையை முருகனிடத்தில் அடகு வைத்துள்ளார். பின்னர் அடகு வைத்த நகையை மீட்க கங்கா பணத்துடன் சென்ற போதெல்லாம் முருகன் தரப்பு காலம் தாழ்த்தி வந்துள்ளது. குறிப்பாக முருகன் தரப்பைச் சேர்ந்த சாருமதி என்ற பெண்தான் இந்த நகை விவரங்களை கவனித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. என்கிட்ட இருந்து சாருமதி அப்படின்றவங்க 12 சவரன் நகை கிட்ட என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சு அமௌண்ட் தரதா சொல்லி மந்த்லி இஎம்ஐ மாதிரி பே பண்ணி உங்க நகையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம், லோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு போய் SM கோல்டு அப்படின்ற ஒரு இதுல போய் நிறுவனத்தை போய் வச்சாங்க. வச்சுட்டு நான் மந்த்லி நானும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தோம். அவங்க நேரடியா என்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் தான் அவங்க வச்சாங்களே. 20,000 ரூபாய் சேர்ந்துதா ஒரு மோதிரம் எடுத்துக்கலாம்னா நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு 50,000 ரூபாய் சேர்ந்தா உங்களோட கம்மல் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கோங்க. முருகனிடம் பேச வேண்டும் என்றால் சாருமதியிடம் தகவல் சொன்ன பின்னரே பேச முடியுமாம். சாருமதியும் சரிவர பதிலளிக்காமல் நகைகள் மீட்பது குறித்து பேசாமல் இழுத்தடித்து வர ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என கங்காவிற்கு தெரிய வந்துள்ளது. என்கிட்ட இருந்து நகையை வாங்கி போனா முருகன் சொல்லி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. அவர் கூட ஒரு 2 பேர் வந்தாங்க. அந்த முருகனை கான்டாக்ட் பண்ணா அவரு கிட்டத்தட்ட எனக்கு மே மந்த்ல இருந்து இன்ன வரைக்கும் 21 நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்க நகையை நான் 3 மாசத்துல கொடுக்குறேன், 4 மாசத்துல கொடுக்குறேன். ஆனா அவரு எனக்கு அபிஷியலா எந்த ஒரு ப்ரூஃபுமே கொடுக்கல. இது தொடர்பாக வாட்ஸ்அப் மெசேஜ்கள், நகைகளை அடகு வைத்ததன் ரசீது, செல்போன் அழைப்புகளின் விவரங்களுடன் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சாருமதியை போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னர்தான் நகை மட்டுமல்லாது பல்வேறு நூதன மோசடியிலும் சாருமதியும் முருகனும் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. எனக்கு இந்த சாருமதின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் லோன் பண்றேன்னு சொல்லிட்டு, இதுக்கு பர்சனல் லோன் பண்றேன்னு எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்றேன்னு சொல்லிட்டு கன்சியூமர் லோன் பண்ணி தரேன்ற மாதிரி பேசி, கன்சியூமர் லோன் வேணான்ற ஐடியால இருந்தவனை இந்த மாதிரி பேசி இதை பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரை பண்ண சொல்லிட்டு அது மூலமா ஏமாத்திட்டு அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கே தெரியாம வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி இவரு இந்த மாதிரி வந்து சென்னை ஃபுல்லா ஒரு 30 பேரை ஏமாத்திருக்காங்க. லோன் வாங்கி தருவதாக கூறி ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற அடையாள அட்டைகளின் விவரங்களை அறிந்து கொண்டு ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்துள்ளது. தேவைகள் இல்லாத போதே பேசத் தொடங்கி மெல்ல மெல்ல ஒருவரின் மனதில் ஆசையை வளர்த்து பொருளையோ அல்லது நகையையோ பெற்று மோசடி செய்து வந்துள்ளனர். ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாசமா பேசி, அதாவது நம்ம வேணான்ற மைண்ட் செட்ல இருந்தாலும் இவங்க பேசியே அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ப வைத்து மோசடியில் ஈடுபடுவது, மோசடியில் துணையாக இருந்தது போன்ற பிரிவுகளில் 2வது குற்றவாளியாக சாருமதியை கைது செய்த ராயபுரம் போலீசார் முதல் குற்றவாளியான முருகனை தேடி வருகின்றனர். சென்னையில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த கும்பல் வேறு எங்கும் கைவரிசை காட்டியதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.